முடியாது என்று உலகம் சொன்னதை ஒரு மனிதன் எப்படி சாத்தியமாக்கினான்? இதை பார்க்க ஆசையாக இருக்கீங்களா? இந்த வீடியோவை பாருங்கள். வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான தலைப்பு ஆழ்மனதின் ஆற்றல். எப்படி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை டியூன் பண்ணலாம், அது மூலமாக நம்ம எப்படி பாசிட்டிவ் ஆட்டிடியூடை வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி தெளிவாக பார்க்கலாம். நமது மனம் என்பது ஒரு பரந்த நிலம் போன்றது. அதில் 2 பகுதிகள் உண்டு. ஒன்று விழிப்புணர்வு மனம், மற்றொன்று ஆழ்மனம். இந்த இரண்டிற்கும் இடையிலான ஒரு உறவை நம்ம ஒரு விவசாயி இல்லைன்னா தோட்டக்காரனுக்கும் அவன் வளர்க்கும் தோட்டத்திற்கும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா, ஒரு விதை மற்றும் அந்த விதையை பயிரிடக்கூடிய ஒரு நிலம். ஒரு ஒரு ஈஸி கம்பேரிசன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது நீங்கள் தான் ஒரு தோட்டக்காரர்னு வச்சுக்கலாம். உங்களோட விழிப்புணர்வு மனம் இருக்கு இல்லையா, அதுதான் நீங்கள், அதாவது தோட்டக்காரன். உங்களோட ஆழ் மனம் அதுதான் அந்த வளமான நிலம். இந்த விதை, நீங்கள் தினமும் சிந்திக்கும் எண்ணங்கள் தான் விதைகள், நிலம், சாயில். உங்கள் ஆழ்மனம் ஒரு பாரபட்சமில்லாத நிலம். நீங்கள் அதில் ரோஜா விதையை போட்டால் ரோஜாவையும், முள் விதையை பயிரிட்டால் முள்ளையும் வளர்க்கும் இல்லையா? நிலத்திற்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. அது நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அப்படியே பல மடங்காக திருப்பி தரும். நீங்கள் என்னால் முடியும், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்ற நேர்மறை விதைகளை தூவினால் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியான சோலையாக மாறும். மாறாக எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, நான் தோத்துடுவேன் என்ற எதிர்மறை எண்ணங்களை விதைத்தால் உங்கள் வாழ்க்கை முட்செடிகள் நிறைந்த காடாக மாறும் என்பதில் ஐயமில்லை. நீங்களே பல முறை பார்த்துருப்பீங்க, எடுத்துக்காட்டாக இருப்பீங்க. ஆழ் மனதின் இயல்புகள் என்னென்னா, ஆழ் மனதிற்கு தர்க்கம் பண்ண தெரியாது. உங்கள் விழிப்புணர்வு மனம் எதை சரி என்று நம்புகிறதோ அதை ஆழ்மனம் அப்படியே ஏற்றுக்கொள்கிறது. இது உண்மை இல்லை என்று அது உங்களிடம் வாதிடாது, தர்க்கம் பண்ணாது. உங்களுக்காக உங்களது ஆழ்மனம் 24 மணி நேரமும், நீங்கள் தூங்கினாலும் உங்கள் இதயம் துடிப்பதற்கும் சுவாசம் நடப்பதற்கும் உங்கள் ஆழ்மனமே காரணம். அதேபோல் உங்கள் எண்ணங்களை நிஜமாக்கும் வேலையை அது எப்போதும் செய்து கொண்டே இருக்கும். அதனால தான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. இந்த முறையை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறது? பயிற்சியால் இதை மாற்றி அமைக்கலாம். எப்படிப்பட்ட பயிற்சி? பழைய தவறான நம்பிக்கைகளை நீக்கிவிட்டு புதிய நம்பிக்கைகளை விதைப்பதன் மூலம் உங்கள் எதிர்காலத்தை மாற்ற முடியும். அதைத்தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க? விதியை மதியால் வெல்லலாம்னு சொன்னாங்க. ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக இதை இன்னும் விளக்கலாம்னு நான் நம்புகிறேன். அந்த காலத்தில் 1954ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை நம்ம ஓட்டப்பந்தயம் இருக்கு இல்லையா, அதை 1 மைல் தூரத்தை, அந்த காலத்தில் 1 மைல் தூரம், 1 மைல் தூரத்தை 4 நிமிடங்களுக்குள் ஓடி முடிப்பது கடினம் என்று பரவலாக நம்பப்பட்டது. அதுவே உண்மையும் கூட, அந்த காலத்தை சேர்ந்தவங்க சொல்லுவாங்க. மருத்துவர்கள் கூட மனித இதயம் அந்த வேகத்தை தாங்காது, அப்படி ஏதேனும் முற்பட்டால் அந்த வேகத்தினால் இந்த இதயம் நொறுங்கிவிடும் வாய்ப்புள்ளது என்று எச்சரித்து கொண்டே இருக்கார்கள். இது ஒரு பொதுவான நம்பிக்கை தான். இந்த காலத்து மக்களிடையே, ஓட்டப்பந்தயக்காரர்களிடமும் வீரர்களிடமும் இது பரவலாக நம்பப்பட்ட ஒன்றாக இருந்தது. அப்போது ரோஜர் பேனிஸ்டர் அப்படிங்கிற ஒரு டாக்டர், அவருக்கு ஓட்டப்பந்தயத்திலும் ஆர்வம் உண்டு. அவரும் ஒரு ஓட்டப்பந்தய வீரரும் கூட. அவர் மற்றவங்களோட பேச்சை கேட்கல. மாறா அவர் என்ன செஞ்சார்னா, ஒரு
அவரோட ஆழ்மனதில் ஒரு புதிய விதையை விதைத்து கொண்டே இருந்தார். என்ன அது? என்னால் 4 நிமிடங்களுக்குள் ஓடி முடிக்க முடியும். அதை அவர் வெறும் வார்த்தையால் மட்டும் சொல்லல, ஆழமா நம்பினார். விதைத்து கொண்டே இருந்தார். உடற்பயிற்சி மட்டும் செய்யவில்லை, மனக்கண்ணிலும் அதை பார்த்து கொண்டே இருந்தார், கற்பனை செய்தார். அப்போ அவரது ஆழ்மனம் இதை நம்பிட்டு, ஆழ்மனதிற்கு இது சாத்தியம் என்று அவர் உரைத்து கொண்டே இருந்ததனால் ஆழ்மனம் அதை நம்பியது. மே 6, 1954 நாள் அன்று அவர் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு 1 மைல் தூரத்தை 3 நிமிடம் 59.4 வினாடிகளில் கடந்து சாதனை புரிந்தார். அதிசயம்தான் இல்லையா? இங்கேதான் ஆழ்மனதின் சக்தி ரகசியம் ஒளிந்திருக்கு. ரோஜர் பானிஸ்டர் அந்த சாதனையை செய்த அடுத்த 46 நாட்களிலேயே மற்றொரு வீரர் அந்த சாதனையை முறியடித்தார். அடுத்த 1 வருடத்திற்குள் 30க்கும் மேற்பட்ட வீரர்கள் 4 நிமிடங்களுக்குள் ஓடி முடித்தனர். இதிலிருந்து நமக்கு தெரியக்கூடிய பாடம் என்ன? இத்தனை ஆண்டுகளாக செய்ய முடியாத காரியம் எப்படி திடீரென பலரால் முறியடிக்கப்பட்டது, செய்ய முடிந்தது? இதற்கு காரணம் உடல் தகுதின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. நம்பிக்கை மாறியதால் மட்டுமே இது சாத்தியம். இது சாத்தியம் என்ற புதிய விதை அவர்களின் ஆழ்மனதில் எவரேனும் ஒருவர் செய்து, பூனைக்கு மணி கட்டுறதுன்னு யார் மணி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல ஒருவர் முற்பட்டார், செய்து காட்டினார், சாதனைகள் முறியடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. உங்கள் வாழ்க்கையிலும் இதை நீங்கள் எப்படி பயன்படுத்துறது? உங்கள் ஆழ்மனதில், ஆழ்மனம் என்னும் நிலத்தில் நீங்கள் நல்ல அறுவடையை செய்யணும்னா நீங்கள் பின்பற்ற வேண்டியவை உறுதிமொழிகள். தூங்குவதற்கு முன்பும் காலையில் எழுந்த உடனும் நேர்மறையான வாக்கியங்களை மட்டுமே பேசணும். எடுத்துக்காட்டா, நான் வெற்றியாளன், நான் தன்னம்பிக்கை மிக்கவன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இது போன்ற வாசகங்கள் உங்கள் ஆழ்மனதில் பதிய வையுங்கள். காட்சிப்படுத்தல். அடுத்தது, நீங்கள் அடைய விரும்பும் இலக்கை ஏற்கனவே அடைந்து விட்டது போல கற்பனை செய்யுங்கள். அந்த உணர்வை உங்கள் ஆழ்மனம் கண்டிப்பாக நிஜமென்று நம்பும். இதற்கு பாசாங்கு, அது ஆக்டிங் அப்படின்னு சொல்லி நம்ப தெரியாது. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து விடுங்கள். 3வது, என்னால் முடியாது, இது கஷ்டம், நான் இதுக்கு லாய்க்கில்லை அப்படின்லாம் சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா ஒரு களைச்செடியை நீங்கள் விதைக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் என்ன மாதிரியான எதிர்மறை எண்ணங்களை சொல்கிறீர்களோ, சொல்லும்போது உடனே நீங்கள் அதை ஒரு நேர்மறை எண்ணங்களாக மாற்ற முயற்சி செய்வீர்கள். உங்கள் ஆழ்மனம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு இயந்திரம். உங்கள் விழிப்புணர்வு மனம்தான் அதன் டிரைவர், ஓட்டுநர். நீங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்று கட்டளை இடுகிறீர்களோ அங்கு அந்த இயந்திரம் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். உங்கள் எண்ணங்கள் தான் வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை. எனவே எப்போதும் நல்ல விதைகளையே விதைப்போம், வளமான வாழ்வை அறுவடை செய்வோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது வீடியோ கிடையாது, இது ஒரு வாழ்வியல் பாடம். கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களோட எதிர்காலம் கருதி. உங்கள் நண்பர்களுக்கும், நீங்கள் யாருக்காவது வெல்விஷராக இருப்பீங்க இல்லையா, அவர்களுக்கும் அவர்கள் எதிர்மறை எண்ணங்களில் சிக்கி இருந்தால் இந்த மாதிரியான கருத்துக்களை பரப்புங்கள். அவர்களும் அவர்களது வாழ்வில் வளமாக வாழட்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.